இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்றது தான். கருவேப்பிலை தான் இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியன்ட். கூடவே நம்ம சேர்க்க போகிறது செம்பருத்தி. ஸோ கருவேப்பிலையும் செம்பருத்தியும் பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன். அதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆயில் தயாரிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 2 விதமான எண்ணெய்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கோகனட் ஆயில், இன்னொன்று அவகேடோ ஆயில். ஸோ முதல்ல நான் வந்து இந்த அவகேடோ ஆயில் எடுத்துக்கிறேன். 10 ml அளவு இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், அதுவும் ஒரு 10 ml. 2 ஆயிலும் லைட்டாக நான் இப்போ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போட போகிறது ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு கைப்பிடி அளவுன்னு சொல்கிறேன் கருவேப்பிலை. அடுத்ததாக யூஸ் பண்ணுறது செம்பருத்தியோடைய இலை. ஸோ செம்பருத்தி இலை ஒரு 4 இலை போட்டுக்கலாம். கூடவே நான் வந்து கொஞ்சம் காஞ்ச ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ. இப்போது 10 ml ஆயில் பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நிறையா ஹர்ப்ஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இழுத்துக்கும் எண்ணெயை. ஸோ நல்லா சூடாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் அப்படியே பொரிஞ்ச மாதிரி இருக்குது. வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கலாம். ஸோ இது வந்து தேய்ச்சிட்டு அட்லீஸ்ட் 1 to 2 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஆயில் வந்து மெயினாக கருவேப்பிலை இருக்கிறதுனால ஹேர் டார்க்கனிங், அதனால நரமுடி குறையும், வராமல் இருக்கும். ஸோ போஸ்ட்போன் பண்ணலாம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியானது தான். எப்படி இருந்தது, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள்.